ரப்பரை போட்டுக்கிட்டேன் இழுத்துக்கிட்டு இந்த பார்த்துக்கோங்க இழுக்கிற எப்படா கையில் வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் நிறைய போடுங்க. ஸோ பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இன்விசிபிள் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரைட், ஆல்ரெடி வீடியோ பார்த்துருப்பீங்க. எப்படி நான் ஒரு க்ரீன் கலர் ஸ்க்ரீன் வந்து நான் என் மேலே போட்டோன்னா ஐ பிகம் இன்விசிபிள். திஸ் இஸ் பேசிக்கலி என்னன்னு சொன்னால், நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் டெக்னாலஜிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய படங்களில் நம்ம பார்க்குறோம். பேக்ரவுண்டில் க்ரீன் ஸ்க்ரீன் வச்சுட்டு அந்த க்ரீன் ஸ்க்ரீன், அந்த க்ரீனுடைய ஸ்பேஸ் எல்லா இடத்துலையுமே வில் புட் சம் அதர் பிக்சர். ஓகே, அந்த இடத்துல வேறு ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இதில் வந்து கொஞ்சம் இன்வர்ஸ் இன் த சென்ஸ், நம்ம என்ன பண்ண போறோம்னா பேக்ரவுண்டில் உள்ள இமேஜை க்ரீன் ஸ்க்ரீனில் கொண்டு வர போகிறோம். ஓகே, இது ஜென்ரலாக படங்களில் க்ரீன் ஸ்க்ரீனை போட்டு பேக்ரவுண்டை மறைப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் பேக்ரவுண்டில் என்ன இருக்கோ அந்த பிக்சரை க்ரீன் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி கொண்டு வர போகிறோம். இதுதான் இது டெக்னாலஜி. இன்வர்ஸ்னு வச்சுக்காங்களேன். அதுக்கான கோடு இந்த உங்களுக்கு ஐ எம் ஷோயிங் இட் டு யூ. ஸோ கோட் ரெடியாக இருக்கு. இதில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும் மட்டும் முதல்ல சொல்லிடுறேன். ஓகே, வில் சி ஹவு டு மேக் யூஸ் ஆஃப் இட். என்ன சேஞ்ச் பண்ணணும்னா முதல்ல இந்த லைப்ரரிஸில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். CV2, நம்பை இந்த ரெண்டுமே லைப்ரரி கண்டிப்பாக தேவை. CV2ங்கிறது ஓப்பன் சிவின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்யூட்டர் விஷனுக்கான உள்ள ஒரு லைப்ரரி. இது கண்டிப்பாக உங்களுக்கு முதல்ல தேவை. அதை முதல்ல இன்ஸ்டால் பண்ணுங்க. ஓகே, அதுக்கான கமாண்ட் வந்து நீங்கள் டெர்மினலில் போயிட்டு யூ கேன் சி டெர்மினல் ஹியர். அதில் போயிட்டு PIP install OpenCV -Python. I think that's only. இல்லை பைதான் எஃப்எம்ஸ் ரெண்டு மாறி வரும். You can see here. Okay, so install ஆகல. Okay, correct ஆயிடுச்சு. Okay, it's installing now. So OpenCV -Python இதான் அந்த லைப்ரரி நேம், மாடியூல் நேம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி முதல்ல இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நம்பையும் சேர்ந்து இன்ஸ்டால் பண்ணணும். பட் என்ன ஆகும்னு சொன்னால் சம்டைம்ஸ் நீங்கள் பாருங்கள் அதுவே நம்பை சேர்ந்து இன்ஸ்டால் பண்ணுது. பிகாஸ் ஓப்பன் சிவிக்கு நம்பை அப்படிங்கிற மாடியூல் தேவைங்கிறனால நம்பையை கூட அதுவே இன்ஸ்டால் பண்ணுது. நம்ம தனியாக வந்து PIP இன்ஸ்டால் நம்பை அப்படின்னு கொடுக்க தேவையில்லை. சரியா? ஸோ நம்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் ஆகும். அதுக்கப்புறம் ஓப்பன் சிவி டவுன்லோட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இட்ஸ் ஆல்ரெடி இந்த கேஷே நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால கேஷில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ரெண்டையுமே இப்போ இன்ஸ்டால் பண்ணிடும். இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் தென் வி கேன் சி ஹவு டு டூ இட். இதில் நீங்கள் வேற என்ன சேஞ்ச் பண்ணிட்டுருக்குன்னு சொன்னால் ப்ரோக்ராம் நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். நான் ரைட் பண்ண ப்ரோக்ராம் வந்து க்ரீன் கலர் ஸ்க்ரீனுக்காக. நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா? க்ரீன் கலரில் எனி ஸ்க்ரீன் இஸ் ஃபைன். ஓகே, அந்த ஸ்க்ரீனுக்காக உள்ள கோடு இது ஆக்சுவலாக. ஓகே, பட் வந்து இட் கேன் பி ஆல்டர்டு. நீங்கள் எதுக்கு வேணால் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோடில் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய இடத்த மட்டும் முதல்ல சொல்லிக்கிறேன். ஓகே, இதில் வந்து இங்கே 0 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 0ங்கிறது உங்கள் கம்ப்யூட்டர் வீடியோவோட சோர்ஸ். அதை எங்கேருந்து நீங்கள் கேப்சர் பண்ண போகிறீங்க வீடியோ. நம்ம ஜென்ரலாக வந்து நம்மளுடைய கேமரா வெப்கேம்லேருந்து கேப்சர் பண்ணலாம். 0ன்னு கொடுத்தா வெப்கேம். உங்கள் லேப்டாப்பில் இன்பில்ட் வெப்கேமுக்கு 0ன்னு கொடுப்பாங்க. ஓகே, லைவாக நீங்கள் கேப்சர் பண்ணணும்னா. பட் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் ஆல்ரெடி ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். லெட் மீ ஷோ யூ. இன்விசிபிள் வீடியோன்னு சொல்லிட்டு ஒன் செகண்ட், லெட் மீ ஷோ தட் டு யூ. ஹியர் பேஸ்ட் பண்ணி நான் காட்டுறேன் உங்களுக்கு. டெஸ்க்டாப்பில் பைத்தான் செட்டைகள் லிங்க் இருக்கு, இந்த இருக்கு. இதில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன் அந்த வீடியோவை. இந்த இன்விசிபிள் வீடியோன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அந்த வீடியோவை நான் உள்ள வந்து கால் பண்ணி ஐ எம் கோயிங் டு டூ இட். ஏன்னா வந்து லைவாக பண்ண வேணாம்னு சொல்லி லைவாக பண்ணலாம் நீங்கள். ஓகே, நீங்கள் 0 போயிட்டா 0ன்னு அந்த இடத்துல 0ன்னு கொடுத்தீங்கன்னா லைவாக நீங்கள் பண்ணலாம். அதை இந்த இடத்துல 0ன்னு கொடுத்தீங்கன்னா லைவாக நீங்கள் பண்ணுறது. அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன், இந்த வீடியோ நான் கால் பண்ண போகிறேன். ஓகே, லைவாக பண்ணாமல் இந்த வீடியோவில் அதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகே, தான் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க ஜென்ரலாக. இந்த வீடியோ தான் என்ன பண்ணிக்கன்னு சொன்னால் இந்த க்ரீன் இருக்க இடத்துல நான் வந்து அப்படியே வந்து பின்னாடி உள்ள பேக்ரவுண்டை முன்னாடி கொண்டு வந்துட்டேன். நல்லா கவனிங்க. நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் ஒரு 10 செகண்ட் வந்து ஜஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் ரெக்கார்ட் பண்ணுறேன் பாருங்க. ஒரு 5 செகண்ட் 6 செகண்ட் நீங்கள் பேக்ரவுண்ட் ரெக்கார்ட் பண்ணிடணும். ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோர் ஆயிரும். சரியா? ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் 10 செகண்டுக்கு அப்புறம் தான் நான் வரேன்.
ஸோ அந்த 10 செகண்ட் ரெக்கார்ட் ஆன அந்த இதை வச்சுதான் கிரீன் எங்க இருக்கோ அந்த இடத்துல பேக்ரவுண்ட்ல உள்ள இமேஜ் முன்னாடி இம்போஸ் ஆகும். சரி, இதுதான் கான்செப்ட். திருப்பி சொல்லுங்க கவனிங்க. நீங்க இன்கேஸ் லைவா பண்ணாலும் சரி, இல்ல ரெக்கார்ட் பண்ணி பண்ணாலும் சரி, நீங்க முன்னாடி ஒரு 10 செகண்ட் எந்த பேக்ரவுண்ட் வந்து கிரீன் ஸ்கிரீன்ல வரணுமோ, ஓகே, நீங்க மறையிறதுன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட் முன்னாடி வரணும். அதான் மறையிறது. நீங்க இருக்க இடத்துல பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட் முன்னாடி வரதான் மறையிறது. அதான் கான்செப்ட் ஆக்சுவலா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், பேக்ரவுண்ட் ஒரு 10 செகண்ட் ரெக்கார்ட் பண்றேன் பாருங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இந்த 10 செகண்ட் வந்து இங்க ஸ்டோர் ஆயிரும். அதான் நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருக்கும் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா சாரி ஓகே, சி ஹியர். இதுல பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாருங்க ரெக்கார்டிங்காக இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் கேப்சர் பண்ணேன். ஒரு 60 டைம்ஸ் 60 டைம்ஸ் கேப்சர் பண்ணி நான் பேக்ரவுண்ட் ரெடி பண்ணிக்கிறேன். சரியா, இதான் அந்த பார்ட். அதுக்கப்புறம் நான் வர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நீங்க லைவா பண்ணா கூட லைவா நீங்க வர வச்சிடலாம். நீங்க முன்னாடி வர ஆரம்பிச்சிடலாம். இப்ப இந்த பேக்ரவுண்ட் ரெக்கார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரெக்கார்ட் பேக்ரவுண்ட் தான் முன்னாடி கொண்டு வர போறோம். அதுக்கான கோட் ஆல்ரெடி இருக்கு. இட்ஸ் பிக் கோட். நீங்க இதை வந்து ஐ மீன் கத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் நீங்க என்ன பண்ணலாம்னு சொன்னா இந்த வேல்யூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். இங்க 45 15 கொடுத்துருக்கிறது நான் வந்து கிரீனுக்கான கொடுத்துருக்க வேல்யூஸ். ஓகே, நான் இங்க கிரீன் தான் நான் பண்ணேன் பார்த்தீங்களா, அதனால கிரீனுக்காக கொடுத்த வேல்யூஸ். ஓகே, அதே மாதிரி நீங்க இன்கேஸ் ரெக்கார்ட் பண்ண வீடியோ இங்க போகணும்னு சொன்னா 0 இருக்க இடத்துல அந்த வீடியோட நேமை கொடுத்துருங்க. நான் கொடுத்துருக்க வீடியோட நேம் வந்து இன்விசிபிள் வீடியோ அண்டர்ஸ்கோர் வீடியோ .mp4. இதுதான் அந்த வீடியோட நேம். பாருங்க, இந்த இருக்கு பாருங்களேன், இன்விசிபிள் அண்டர்ஸ்கோர் வீடியோ .mp4. அந்த வீடியோ தான் நீங்க ஐ மீன் லைவா ரெக்கார்ட் பண்றதுக்கு ரெக்கார்ட் பண்ண வீடியோவா நீங்க ப்ளே பண்ண போறேன். சரியா, ஓகே. அண்ட் அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல 45 50 இது வந்து கிரீனோட வேல்யூஸ். இது எப்படி மாத்தணும்னு சொன்னேன் உங்களுக்கு. ஓகேவா, இந்த வேல்யூஸ் தான் நீங்க என்ன கலரை வந்து மாஸ்க் பண்ண போறீங்க, எந்த கலருக்கு பதிலா பேக்ரவுண்ட் வரப்போகுதுன்னு டிசைட் பண்ணோம். அதுக்கான வேல்யூஸ் இதுதான். இது எப்படின்னு சொல்றேன். இப்போ லெட்ஸ் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ரன் பண்ணி பார்த்தா அந்த வீடியோ ப்ளே ஆகணும். ஓகே, இட்ஸ் பிளேயிங் ஹியர். சி ஹியர் இன்விசிபிள் மேன் சொல்லிட்டு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. ஏன்னா வந்து இன்விசிபிள் மேன் சொல்லிட்டு தான் நான் வந்து கீழே அந்த ஸ்க்ரீன் நேம் கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த நேம் வந்து அப்படிதான் கொடுத்துருக்கேன். அவுட்புட்டோடைய ஸ்க்ரீன் நேம் இன்விசிபிள் மேன். அதனால அந்த நேம்ல ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து ஃப்ரேம் பர் செகண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். எஃபிஎஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் ஸ்லோவாக தான் நடக்கும். அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன். ஸோ தட்ஸ் பெட்டர். ஸோ நான் மெதுவாக வருவேன் பாருங்க. அந்த கிரீன் ஸ்க்ரீன் கையில கொண்டு வருவேன். இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலா, ரைட்? இப்போ வந்துட்டேன். ஓகே, ஸோ ஓகே, வீடியோ ரொம்ப பெருசாக லோட் ஆகிருக்கு. எனிவேஸ் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்க, அந்த கிரீன் ஸ்க்ரீன் இருக்கிற இடத்துல இட் ஷுட் ஆக்சுவலி ஓகே பாருங்க, கையில் கிரீன் ஸ்க்ரீன் இருக்கு ஆக்சுவலா. பட் ஆனால் நீ நல்லா தெரியுது உங்களுக்கு அது மறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நான் அது மேலே தூக்கி போட்டால் இட் வில் பி ஸோ பேக்ரவுண்ட் பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட் இப்போ எனக்கு முன்னாடி அப்படியே வந்து சூப்பர் இம்போஸ் ஆயிரும். ஓகே, ஸோ அதான் கான்செப்ட். கம்மான், சீக்கிரம் பண்ணு, டைம் ஆயிடுச்சு. எதுக்காக வெயிட் பண்ற? ஓகே, பண்ணியாச்சு. ஸோ பின்னாடி உள்ள கிரீன் ஸ்க்ரீன் இப்போ பாருங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் வந்து கான்செப்ட் ஆக்சுவலாக. பட் இங்கே வந்து நான் கலர் வந்து கொஞ்சம் மாற்றினால கொஞ்சம் ஒழுங்காக தெரியல. நீங்கள் அந்த ப்ரோமோ வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நல்ல கலர் ஐ மீன் ஃபுல்லாகவே மறைஞ்சிருப்பேன். ஏன்னு சொன்னால் அதில் கலர் வேல்யூ நல்லா மாற்றிருப்பேன். பட் இங்கே வந்து நான் லைட்டாக சேஞ்ச் பண்ணேன் இப்போ. அதனால வந்து எனக்கு லைட்டாக கொஞ்சம் யூ கேன் சி த டிஃப்ரென்ஸ். ஸோ கான்செப்ட் இதுதான். இதில் நீங்கள் எப்படி மாற்றணும், நீங்கள் கையில் ரெட் கலரில் ஒரு கிளாத் வச்சுருக்கீங்க, இல்லை பிளாக் கலரில் கிளாத் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் பண்ண வேண்டியதான்னு சொன்னால் அதுக்கான ஹெச் வேல்யூஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும். எதுன்னு சொல்கிறேன் பாருங்க. அதுக்கு என்னன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க, கூகுளில் போயிட்டு ஹெச்எஸ்வி வேல்யூஸ்ன்னு ஹெச்எஸ்வி ரேஞ்சுன்னு போடுங்க. ஹெச்எஸ்வி ரேஞ்சுன்னு போட்டால் டிஃப்ரெண்ட் கலர் வேல்யூஸுக்கு ஒரு ரேஞ்ச் வேல்யூ கிடைக்கும். 0லேருந்து 360 வரையும் ஒரு வேல்யூ கிடைக்கும். ஜென்ரலாக எல்லாத்துலேயும் உள்ளதான். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்காங்கல்ல, இது கூட ஓகே தான். ஓகே, இதை எடுத்துக்காங்க. ஓகே, 0 to 360 டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கிடைக்கிது பார்த்தீங்களா? இது ஓப்பன் பண்ணி சொன்னால் இது கூட ரொம்ப சின்னதாக இருக்குது. கொஞ்சம் பெரிய பிக்சர் வந்து பெட்டராக இருக்கும். ஓகே, இதை எடுத்துக்காங்க. ஓகே, இப்போ நான் வச்சது கிரீன் கலர்ல, கிரீன் கலருடைய ரேஞ்ச் பாருங்க, வேல்யூஸ் பாருங்க, 90லேருந்து ஒரு 120 வரைக்கும் இல்லை இது வரையும் போகுது. ஓகே,
இதுதான் ரேஞ்ச் ஆக்சுவலா. நான் கொடுக்க வேண்டிய ரேஞ்ச் என்னது? கிரீன் கலர் ரேஞ்ச் வந்து 90ல இருந்து 120 வரையும் வச்சுக்கோங்களேன். நான் என்ன கொடுத்துருக்கேன்? இதுல ஹாஃப் வேல்யூ எடுத்துக்கணும். ஓகே, இதுல ஹாஃப் வேல்யூ 90னா 45, 120னா 60. ஓகே, 45 to 60 நீங்க கொடுக்கலாம். இந்த இடத்துல நான் 40, 60 கொடுத்தா ஒழுங்கா வந்துருக்கும்னு நினைக்கிறேன். நான் 50 தான் ஒழுங்கா வரல. நீங்க 16 கொடுத்தா ஒழுங்கா வந்திருக்கும். ஸோ என்னன்னா, நீங்க எந்த கலரை சூஸ் பண்ண போறீங்களோ அந்த கலருக்கான டிகிரி வேல்யூ எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அதுல ஹாஃப். ஓகே, இப்போ 90 to 120னா 45 to 60 நீங்க கொடுங்க. சரி, இந்த இடத்துல ரெண்டு இருக்கு, மேல ஒன்று இருக்கு, அதை கண்டுக்காதீங்க. கீழ் உள்ளதை மட்டும் மாத்திக்கங்க. 45 to 60 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ நீங்க வந்து ரெட் கலர் வேணும்னா இங்க பாருங்க 0 to இல்லாட்டி 0 to 30னா நீங்க கொடுக்கலாம் அந்த இடத்துல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன கொடுக்கலாம் அந்த இடத்துல? 0 to 10 கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி கொடுத்து பாருங்க. இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ப்ளூ கலர், கையில ப்ளூ கலர்ல ஏதாச்சும் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா இந்த பாருங்க 240யா 230 இங்க வரும். 250. ஸோ 250, 230 to 250னா அதுல ஆஃப் என்னது? 105 to 115 அந்த ரேஞ்ச். சாரி 125 அந்த மாதிரி. அதாவது என்ன டிகிரி இருக்கோ, எந்த ரேஞ்ச் டிகிரி இருக்கோ அதில் ஹாஃப் வேல்யூ அப்படி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா கொடுத்துட்டு நீங்க ப்ரோக்ராம் ரன் பண்ண வேண்டியதுதான். ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டாம் நீங்க. ஓகே, அந்த சேஞ்ச் மட்டும் பண்ணிட்டு ரன் பண்ணீங்கன்னா அகைன் ரன் பண்ணும்போது முதல்ல வந்து இது 0ன்னு போட்டிங்கன்னா லைவா உங்க கேமரா ரெக்கார்ட் ஆகும். சரியா? இந்த இடத்துல 0 போட்டா லைவ் கேமரா உங்க கேமரா அப்படியே ஓப்பன் ஆகி நீங்க முதல்ல உட்காந்துருக்க கூடாது, நிக்க கூடாது. முதல்ல பேக்ரவுண்ட் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட் அப்புறம் தான் நீங்க உள்ள வரணும். சரியா? இல்ல என்ன ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னா அதை யூஸ் பண்றதுக்காக அந்த வீடியோவை அதே ஃபோல்டர்ல போட்டுருக்கணும். அதான் மெயின் கண்டிஷன் சொன்னா இந்த ப்ரோக்ராம் எங்க இருக்கோ, இன்விசிபிள் பேனுங்கிற ப்ரோக்ராம் எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. அதே ஃபோல்டர்ல நீங்க ரெக்கார்ட் பண்ண வீடியோ போட்டுட்டு அதை ப்ளே பண்ணுங்க. அந்த வீடியோலயுமே நீங்க என்ன பண்ணுங்க, 10 செகண்டுக்கு அப்புறம் தான் நீங்க உள்ள வந்திருக்கணும். சரியா? இதை பண்ணி முடிச்சிங்கன்னு சொன்னா ஆப்வியஸா யூ கேன் டன் தட். ஸோ சிம்பிள், ஒரு ஒரு குட் டெக்னாலஜி ஆக்சுவலா. பைத்தான் வச்சு நீங்க பண்ணலாம். ப்ரோக்ராம் அகைன் நான் சொன்ன மாதிரி இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ பின்னாடி போடுவேன். நிறைய சேட்டைகளை பார்த்து வருவீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஒன்று நீங்களே கத்துக்கலாம், ஒன்று நீங்களே கத்துக்கணும். இல்லாட்டி இதை நான் பின்னாடி போடுவேன். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது, கம்ப்யூட்டர் விஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒர்க் ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு போடுவேன். அதில் நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை நீங்கள் கம்ப்யூட்டர் விஷன் பற்றி கோர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே அதுக்கான ஒரு கோர்ஸ் லிங்க் ஒன்று இருக்கும். ஓகே, அதில் கம்ப்யூட்டர் விஷன் பற்றி டீட்டெயில்டாக ஒரு 3 ஹார் கோர்ஸ் அது நீங்கள் எடுத்து வேணால் படிக்கலாம். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நிமிஷம் அதை வச்சு நீங்கள் பண்ணலாம். அதை வேணால் நீங்கள் படித்து பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் சீயிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு போயிருங்க. சரியா? அடுத்த செட்டில் பார்க்கலாம். பை.